வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் விஜய் ரசிகன்லாம் கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்தில் நான் ஒரு உறுப்பினரும் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வருவதை நான் ஆதரிக்கிறேன். விஜயினுடைய அரசியலில் நிறைய விடயங்களையும் சுட்டி காட்டியிருக்கேன். நிறைய ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் ஏன் வரவழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிர ஒரு சதி வலையில் சிக்கி அப்பாவி மக்கள் 41 பேர் மற்றும் குழந்தைகளோடு மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், இவங்க மாவட்ட செயலாளர்கள், இவங்கெல்லாம் யாருமே மக்களோடு துணை நிற்கலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்து கொண்டு இருக்குது. அதே வேளையில் அந்த நேரங்களில் யாரும் 16 நாட்களாக யாரும் பொது விவாதங்களுக்கு வரலை, பொது விவாத நிகழ்ச்சிகளில், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலை. எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கள் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தொடர்ந்து என் போன்றவர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் இருந்தோம். சமூக வலைதளங்களில் நிறைய யூடியூபர்கள் கைது செய்யப்பட்டாங்க, வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த நேரத்திலையும் என் போன்றவர்கள் எல்லாம் நான் உட்பட சமூக வலைதளங்களில் நின்னேன். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் நான் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக. நான் ஒரு 100% தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவன். ஆனால் எம் போன்றவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு இரு கண்கள் என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தோடு துணை நிற்கின்றோம் என்றால் இதுதாங்க உண்மையான ஒரு ஆதரவு. விஜய் ரசிகனாக இருந்து ஆதரவு தெரிவிப்பது அது வேறு விடயம். நான் விஜய் ரசிகனும் இல்லை, தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு உறுப்பினரும் கிடையாது. ஆனாலும் எம் போன்றோர் விஜய்க்காக நிற்கிறோன்னா மாற்று அரசியல் தேவை, மாற்றத்திற்கான ஒரு அரசியல் தேவை, இங்கு மாற்று அரசியல்வாதி தேவை, மாற்று முதலமைச்சர் தேவை. இங்கே மாற்றத்திற்காக விஜய் வந்தது நம்ம அனைவரும் வரவேற்கின்றோம் என்கின்ற ஒரு நிலை தான் மிக முக்கியமான ஒரு காரணம். இதை விட நான் ஒரு சமூக ஆர்வலராக இருந்து கொண்டு ஒரு சமூக சிந்தனை உடையவனாக இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் என் போன்றோர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதுதான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவிற்கு இன்றைக்கு தேவை என்பதை உணர்கின்ற காலம் உணர்த்துகின்றது என்பதுதான். இதுதான் ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு.